கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 126 அதனுடைய 4வது வசனம், கர்த்தாவே தர்க்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை திருப்போம். ஆமே, எங்கள் சிறை இருப்பை திருப்போம். இந்த நல்ல நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, சிறை இருப்பை திருப்பும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர் நமக்கு தருகிறார். விண்ணப்பம் இருந்தால், நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணினால் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் நடக்கும். எத்தனையோ ஜெபங்களை நாம் செய்திருக்கிறோம், எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம கண்களுக்கு முன்பதாக அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி தந்திருக்கிறார். இந்த நாளிலேயும் ஒரு விண்ணப்பம், எங்கள் சிறை இருப்பை திருப்பும். ஆமீன். சிறை இருப்பு என்பது பார்க்கும்போது விடுதலையாக எதையும் நாம் செய்ய முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம், ஆனால் ஜெபிக்க முடியாது. பாட வேண்டும் என்று நினைப்போம், பாட முடியாது. ஆராதனைக்கு போகணும்னு நினைப்போம், ஆராதிக்க முடியாது. சந்தோஷமாய் தேவனை துதிக்க வேண்டும் என்று நினைப்போம், முடியாது. 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு நினைப்போம், ஆனா முடியாது. சந்தோஷமா சமாதானமா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைப்போம், ஆனா முடியாது. எதுலையுமே முடியாது. ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்போம், அது முடியாது. கட்டப்பட்ட சூழ்நிலை, மனசும் உடலும் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்ட, எதுலையுமே முழு சந்தோஷம் இல்லாமல், எதுலையுமே ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் கட்டப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலைமையை ஆண்டவர் இந்த நாளிலே மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ஒருவேளை அந்த மாதிரி நிலைமையில இருந்தால், நாமும் இந்த நாளில் எப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும். ஒருவேளை சிறை பிடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்முடைய வாய், நம்முடைய உள்ளம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையிலையும் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு எந்த ஒரு செயலையும், மனம் விரும்பின செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதபடி கை கால் கட்டப்பட்டிருந்தது. பவுலும் சீலாவும் அந்த இடத்திலேயும் அவர்கள் தேவனை துதித்தார்கள். விடுதலை உண்டானது. அவங்க வாழ்க்கையில மாத்திரம் விடுதலை அல்ல, அங்கு இருந்த காவலருடைய வாழ்க்கையிலையும் விடுதலை உண்டானது, ரட்சிப்பு உண்டானது. ஆமே. அப்படிப்பட்ட ஒரு கிரியையை தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். நம்முடைய ஜபத்தின் மூலம், நம்முடைய இந்த விண்ணப்பத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் விடுதலையாக வேண்டும். அதன் மூலம் மற்ற ஜனங்களும் விடுதலையை காண வேண்டும். ஆமே. நாம் நினைக்கிற ஒரு அற்புதம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கை விடுதலையானா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் மகிழ்ச்சியா இருந்தா போதும் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் என்னவென்றால், உங்களையும் விடுதலையாக்குவார். உங்களை கொண்டு மற்ற ஜனங்களையும் விடுதலைக்கு நேராய் நடத்துவார். ஆமேன். அதுதான் சிறை இருப்பு மாறப்போகிற நாள். எந்த இடத்துல சிறை பிடிக்கப்பட்டு தங்கி இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல சிறை பிடிக்கப்பட்டு முன்னேற முடியாமல் அடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். முன்னேறி செல்லும்படியாக, துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, சந்தோஷமான நாட்களை காணும்படியாக, அடுத்த நிலைக்கு செல்லும்படியாக, மகிழ்ச்சியை காணும்படியாக, நல் செய்திகளை கேட்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிற காலம் வரப்போகிறது. தர்க்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, ஆமென். வெள்ளம் திரும்பும் போது அதை தடை பண்ண யாராலையும் முடியாது, அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. அப்படி கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப போகிறார், சிறையிருப்பை மாற்ற போகிறார். யாரும் அந்த சிறையிருப்பை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உற்சாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிரியை நடக்கும். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார், விடுதலையை தருவார். சந்தோஷமோடு எழும்பி நாம் புறப்படுவோம். பெரிய காரியங்களை நாம் காண்போம். ஆமென்.